ஹலோ ஆல் த 50 ஷோவோட 11வது நாள் 11th டே என்னெல்லாம் நடந்ததுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று நடந்தது. அது மட்டும் இல்லை, கூடவே இந்த கன்சாதி சஹத் டிக்விஜய் சண்டை. ஸோ என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே லயன் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று நடக்க போகுது. இதில் ஒருத்தர் கண்டிப்பாக எலிமினேட் ஆக போகிறாங்க. கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே 2 பேர் டேஞ்சர் ஜோனில் வரணும். ஏன்னா 7 டீமாக பிரிங்க, ஒரு டீமில் 6 மெம்பர் தான் இருக்கணும். ஸோ அது மாதிரி கால்குலேட் பண்ணும்போது 2 பேர் எக்ஸ்ட்ரா இருக்காங்க. அதனால் 2 பேர் வெளியே வாங்கன்னு சொல்கிறாங்க. யாரெல்லாம் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்யாவும் மனிஷாவும் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க 2 பேர் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. இந்த 7 டீம்லேருந்து ஒவ்வொரு கேப்டனை டிசைட் பண்ண சொல்கிறாங்க. சரி, இது இப்போ என்ன கேம் பார்த்தீங்கன்னா, அங்கே 2 டேங்க்கில் தண்ணி வச்சுருப்பாங்க. அதில் ஒவ்வொரு ஸ்பாஞ்சாக டிப் பண்ணணும் ஒவ்வொரு டீமு. அதுக்கப்புறமேட்டு அந்த ஸ்பாஞ்சில் இருக்கிற தண்ணி இன்னொரு பக்கெட்டில் புழிஞ்சு எடுத்து அந்த பக்கெட்டு தண்ணி இந்த 7 கேப்டன்ஸ் இருப்பாங்க இல்லையா, இந்த 7 கேப்டன்ஸ் கிளாஸ் பெட்டிக்குள்ளே தலையை விட்டு நிற்பாங்க. ஸோ அவங்க தலை மேலே தண்ணி ஊற்றணும். இதுதான் டாஸ்க்கு. ஸோ யார் ரொம்ப நேரம் தண்ணியில் நிற்கிறாங்களோ பேசிக்கலி அவங்க தலை மட்டும்தான் தண்ணியில் இருக்கும். ஸோ எந்த டீமோட கேப்டன் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்கிறாங்களோ அந்த டீம் தான் ஜெயிச்சிட்டாங்க. ஒரு வேளை முடியாமல் அவுட் ஆகிட்டாங்கன்னா அந்த டீமோட சேர்ந்து எத்தனை பேர் சொல்கிறாங்களோ அத்தனை பேரும் டேஞ்சர் ஜோனுக்கு போக வேண்டியதான். ஸோ இதுதான் அங்கே ரூலு. தண்ணி டேரெக்டாக பக்கெட்டில் இருந்து மொண்டு ஊற்றாமல் ஸ்பாஞ்சில் டிப் பண்ணி ஸ்பாஞ்சிலேருந்து புழிஞ்ச தண்ணி பக்கெட்டில் ஊற்றி அதுக்கப்புறம் டேங்கில் ஊற்ற சொல்கிறாங்க. இதுக்கு பேசாமல் இந்த பருத்தி மூட்டை குடோன்லே இருக்கலாம் நம்ம யோசிக்கலாம். ஆனால் இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை சொல்கிறதுன்னு தெரியலல்ல. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேம் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்தா தான் ரசிகர்களும் பார்ப்பாங்க. ஸோ அதுக்காகவே இந்த டாஸ்க் இப்படி வச்சுருக்காங்க. ஆனால் நல்லா தான் இருக்குது. சரி, இதில் எப்படி அவுட் ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்காங்கல்ல, அவங்க தலையில் தண்ணி ஊற்றும் போது அவங்க சப்போஸ் அந்த கிளாஸை நவுத்துனாலோ ஏதாவது பண்ணால் தண்ணி கீழே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி கீழே தண்ணி போயிடுச்சுன்னா அந்த கேப்டன் அவுட்டு. இதே விஷயந்தான் கன்சாதி யோசித்தாங்க. ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒரு விஷயம் யோசித்தாங்க. என்னென்னா அது பெருமையாக வர சொல்கிறாங்க. நான் நினச்சேன் அந்த ட்ரே இருக்குல்ல, அந்த ட்ரே கொஞ்சம் நவுத்துனா அப்படியே தண்ணி கொஞ்சம் கீழே போயிடும், எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரேயை நவுத்துனேன். உடனே தண்ணியை கீழே கொட்டிடுச்சு. ஸோ இதை பார்த்து எல்லோரும் தண்ணி கீழே போகுதுன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவுட்டே அது அந்த டீம்லேருந்து 7th பொசிஷனை போயிட்டாங்க கன்சாதியும் டீமுன்னு சொல்லிட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணி விட்டாங்க. நீ ரொம்ப யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு கன்சாதி டீம் ஃபஸ்ட் அவுட் ஆகிடுச்சு. செம்ம. இந்த மாதிரி ஒவ்வொரு டீமும் யாரெல்லாம் தண்ணி கீழே கொட்டுதோ அவங்களோட டீம்லாம் அவுட் ஆயிடுச்சு. ஸோ டோட்டலி 4 டீம் அவுட் ஆயிட்டாங்க. ஆனால் 4வது டீம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அருஷியோட டீம். ஆக்சுவலி இந்த கேம் நல்லா விளையாடுறது அருஷி தான். இவங்க தலை ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட தண்ணியிலே முழுகிடுச்சு. ஸோ இவங்களால ப்ரீத் பண்ண கூட முடியலை. ஸோ மேக்ஸிமம் ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க ஃபுல்லாகவே தண்ணியில் முழுகிட்டாங்க, அவங்க தலை ஃபுல்லாகவே. ஸோ அதனாலே அரிசியால் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியலை. இன்னொன்று இவங்க டீம் நிறைய தண்ணி வேறு ஊற்றிட்டாங்க. ஸோ இவங்க கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம், தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றினா ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்கலான்னு சொல்லிட்டு. பட் இவங்க டீம் கொஞ்சம் ஓவராக யோசிச்சு நிறைய தண்ணி ஊற்றிட்டாங்க. ஸோ அதனாலே இந்த டீம் 4வது பொசிஷன் போயிட்டாங்க. மீதி 3 டீமும் சேஃப் ஜோனுக்கு போயிட்டாங்க. அதாவது 4 டீம் இப்போ டேஞ்சர் ஜோனுக்கு போகிறாங்க. ஸோ 7th பொசிஷனில் இருக்கிற இந்த கன்சாதி டீமில் தான் டிக்விஜய் இருக்காங்க. ஸோ கன்சாதி கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் டீம்லேருந்து உங்களையும் சேர்த்து 4 பேர் டேஞ்சர் ஜோனுக்கு போகணும், யாரெல்லாம் செலக்ட் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது டிக்விஜயை செலக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு டிக்விஜய் சண்டை போடுறாங்க. நான் நேற்றும் இந்த மாதிரி டேஞ்சர் ஜோனில் தான் இருந்தேன், திருப்பி அதுக்கு என்ன செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லும்போது அதெல்லாம் கிடையாது, கேப்டன் நான் தான் டிசைட் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. ஸோ டிக்விஜய் இப்போது இந்த கன்சாதியோட டெசிஷனால் இந்த டேஞ்சர் ஜோனுக்கு போயிட்டாரா. அதுக்கப்புறம் 6th பொசிஷனுக்கு அடித்த டீம்கிட்ட 3 பேர் போக சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஓவராலாக 12 பேர் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. இப்போது அரிஷி நல்லா விளையாடினாங்க. ஆனால் அவங்க டீம் 4th பொசிஷன் போயிட்டாங்க. அரிஷி டீம்லேருந்து ஒருத்தரை மட்டும்தான் டேஞ்சர் ஜோனுக்கு அனுப்ப சொல்கிறாங்க. அதுக்கு கேப்டன் போக தேவையில்ல, யாராவது ஒருத்தர் அனுப்ப சொல்லும்போது நேஹலை சொல்கிறாங்க. ஸோ நேஹல் நான் உங்கள் டீம் சப்போர்ட் பண்ணுவேன், ஆனால் என்னை டேஞ்சர் ஜோனுக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் போட்டு தான் இவங்களை செலக்ட் பண்ணாங்க. ஆனால் அரிஷி என்ன பண்ணிட்டாங்க, நேஹல் தான் டேஞ்சர் ஜோனுக்கு போகணுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதிலே பெரிய சண்டே ஆகிடுச்சு. இதில் வேறு ரித்தி வேறு சொல்கிறாங்க, இந்த அரிஷி டீம் மெம்பர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல, ஏன்னா அவங்க டீமுக்கு விளையாடினவங்களே இந்த மாதிரி டேஞ்சர் ஜோனில் தள்ளி விட்டாங்க சொல்லிட்டு ஒரு சண்டை வேற போயிட்டு இருந்தது. அரிஷி டீமில் பிரின்ஸ் இருக்காங்க, நேஹல் இருக்காங்க, ஸ்வைத் இருக்காங்க. ஸோ அரிஷி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் பிரின்ஸ் எல்லாம் டேஞ்சர் ஜோனுக்கு அனுப்ப முடியாது, நேஹல் போட்டோன்னு சொல்லிட்டு அரிஷி சொல்கிறாங்க. ஸோ நான் நல்லா விளையாடினா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு ஓட் பண்ணுறவங்களே டிசைட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க.
ஸோ இந்த மாதிரி 12 பேர் இப்போ இருக்காங்க. இப்போ வந்து இந்த 12 பேர் வந்து டேஞ்சர் ஜோனுக்கு போயிட்டாங்க. டேஞ்சர் ஜோனுக்குன்னு ஒரு செப்பரேட்டாக ஒரு ரூம் இருக்குல்ல, அங்கே போயிட்டாங்க. இப்போது மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து சேஃபான கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து யோசி முடிவு எடுக்கணும் யாருக்கு வந்து ஓட் பண்ணணும்னு சொல்லிட்டு. சரி, இப்போ தாங்க இந்த திக்விஜய் கன்சாதி ஒரு பெரிய சண்டை ஒன்று நடக்குது. சாஹத் டேஞ்சர் ஜோனில் தான் இருக்காங்க. ரஜித் வந்து தப்பிச்சிட்டாரு. அதே மாதிரி ஸ்ருதிகாவும் வந்து தப்பிச்சிட்டாங்க. ஸோ சாஹத் திக்விஜய் இவங்க 2 பேர் வந்து இப்போ டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. சாஹத் திக்விஜய் கிட்ட சொல்கிறாங்க, உன்னோட கேப்டனே வந்து இந்த மாதிரி போட்டுட்டு அவளுக்கு வேறு ஆப்ஷன் இருக்குல்ல, அர்ச்சனாவை போட்டிருக்கலாம் பேசாமல் டேஞ்சர் ஜோனுக்கு, அவள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லும்போது இதை வந்து கேட்டுட்டு அந்த கன்சாதி உட்காந்துட்டு இருக்கு. இது கேட்ட உடனே இந்த கன்சாதி லூஸ் மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆயிடுச்சு. அப்படி என்ன சாஹத் மேலே இவ்வளோ அப்படின்னு தெரியல மக்களே. எப்போ பார்த்தாலும் வந்து சாஹத் ஏதாவது பேசினாலே வந்து அவ்வளோ கோவம் வரும். திக்விஜய் வந்து கன்சாதி கிட்ட கேட்குறாங்க, ஏன் வந்து நீ என்ன போட்ட டேஞ்சர் ஜோனுக்கு அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் வந்து நான் சொல்ல முடியாது. நீ ரஜித் டீமில் இருந்தபோது ரஜித் வந்து உன்னை யூஸ் பண்ணி தானே விளையாடனா, உனக்கு வந்து தெரியாது, உன்னால் எதனால் வந்து கேப்டன் ஆக முடியல, ஏன்னா ரஜித் வந்து நல்லா யூஸ் பண்ணுறாங்க உன்னை. இன்னொன்று உன்னை வந்து முந்தானியில் முடிச்சு நடந்துட்டுருக்கு, அதாவது சாத்தோட முந்தானியில் திக்விஜய் வந்து முடிச்சு வச்சுருக்காங்களாம். ஸோ அதான் வந்து சொல்லிட்டுருக்கு. இப்போ எதுக்கு சாத் கிட்ட சண்டைக்கு போகணும்னு நான் கேட்குறேன். இந்த கன்சாதிக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா திக்விஜய் கிட்டவே கேட்கட்டும். உடனே வந்து அப்படியே வந்து கொஞ்சம் அப்நார்மல் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால் இந்த மாதிரி பொண்ணு கூடலாம் வந்து பேசவே முடியாது. இத்தனைக்கும் வந்து சாத்து இந்த லேடி கிட்ட பேசவே இல்லை, திக்விஜய் கிட்டவே தான் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த டேஞ்சர் ஜோனை பற்றி. அதுக்கு இவங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு இவளை பற்றி தெரியும், வெளியே தெரியும் நல்லா, நான் என்னெல்லாம் தெரியும்னு நான் சொல்லட்டான்னு சொல்லிட்டு கத்திட்டுருக்கு. ஸோ சாஹத் வந்து பேசாமல் வந்து ஏதோ சாப்பிட்டுட்டு இருந்தாங்க திக்விஜய் பக்கத்தில் உட்காந்துட்டு. நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு சாஹத்தை வந்து இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்காங்க. சாஹத் அப்படியே ரொம்ப சைலண்டாக இருந்தாங்க. ஏன்னா இது வந்து ஒரு லூஸு கேஸ், இவகிட்டலாம் வந்து பேசினா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு காஃபி குடிச்சிட்டு இந்த கன்சாதி என்ன கத்துதோ கத்தட்டோன்னு சொல்லிட்டு இவங்க போடுற சண்டையை பார்த்துட்டு கன்சாதியை அப்படியே பார்த்துட்டு உட்காந்துட்டே தான் இருக்காங்க. இதுக்கிட்டலாம் வந்து என்ன பேசுறது, ஆல்ரெடி வந்து இந்த மென்டல் மாதிரி தான் வந்து அங்கே பேசிகிட்டு இருக்கு. துண்டெல்லாம் தூக்கி போடுது, இந்த மாதிரி நான் பொண்ணை பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறாங்க, என்னென்னமோ நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, நான் வெளியே போயிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஸோ திக்விஜய் ஒரு டைமில் வந்து அவரும் வந்து எதுவும் சொல்லலை, நீ ஏதாவது கத்துமான்னு சொல்லிட்டு. நடுவில் மனிஷாலாம் வந்து இந்த கன்சாதியை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க என்ன, ஏதாவது ஒரு சண்டை வந்துருச்சுன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடுவாங்கல்ல. ஸோ இப்போ இந்த சண்டை முடிஞ்சிச்சா, அடுத்தது வந்து இப்போ எல்லோரும் வந்து கூப்பிட்றாங்க, ஓட்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். லைன் கேட்குறாரு யார் வந்து பெஸ்ட் பிளேயர்னு சொல்லும்போது எல்லாருமே வந்து சொல்கிறது வந்து அரிஷியை தான். அரிஷியோட டீமு தோற்று போனாலும் அரிஷி வந்து நல்லா விளையாடினாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அரிஷியோட ஃபேனுக்கு வந்து 1,00,000 ரூபாய் லக்கி ப்ரைஸ் கிடைக்க போகுது. ஸோ அரிஷிக்கு சப்போர்ட் பண்ணுற அந்த ஃபேன்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு இல்லைன்னா அவங்களில் ஒருத்தருக்கு வந்து 1,00,000 ரூபாய் வந்து கிடைக்க போகுது. ஸோ இது 2வது தடவை. ஃபஸ்ட்டு தடவை வந்து பிரின்ஸுக்கு கிடச்சிது எபிசோட் ஸ்டார்டிங்கில், அதாவது இந்த சீசன் ஸ்டார்டிங்கில். இப்போ 2வது வந்து அரிஷி பெஸ்ட் பிளேயர் யார் வந்து செலக்ட் பண்ணுறாங்களோ அந்த பிளேயரை யாரெல்லாம் வந்து இந்த ஷோ நடக்கும்போது ஜியோ ஹாட்ஸ்டாரில் சப்போர்ட் பண்ணுறாங்களோ, இப்போ ஒரு 10 பேர் வந்து அரிஷியோட பேர் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த 10 பேரை வந்து செலக்ட் பண்ணி அதில் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு லக்கி ப்ரைஸாக வந்து 1,00,000 rupees கிடைக்கும். இதுதான் வந்து இந்த ஃபேன்ஸ் மணி. சரி, அந்த மணி யாருக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இன்றைக்கி எவிக்ஷன் ப்ராசஸில் வந்து இப்போது நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, 12 பேர் இருக்காங்க. ஸோ நம்ம திக்விஜய்லாம் வந்து அந்த டாப் 5ல் வந்து இன்றைக்கி சேவ் ஆகிட்டு, செகண்ட் 5ல் வந்து சாஹத் சேவ் ஆகிட்டாங்க. ஸோ கடைசியில் 2 பேர் இருந்தாங்க, ஆர்யா அண்டு கன்சாதி. ஸோ இவங்க 2 பேரில் யார் வந்து வெளியே போயிருப்பாங்க, நீங்களே கெஸ் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் யார் குடைச்சல் கொடுத்தாங்களோ இல்லைன்னா 2 நாளாக வந்து யார் அவ்வளோ சண்டை போட்டுட்ருக்காங்களோ அந்த ஒரு பர்சன் தான், அதான் கன்சாதி. இவங்க தான் வந்து ஓட்டு கம்மியாக வந்து வெளியே போயிருக்காங்க. ஸோ கடைசியில் வந்து கன்சாதி என்னோட ட்ரெஸ் இருக்குது நான் உள்ளே போய் எடுக்கிறேன்னு சொல்லி ரூமுக்கு போகிறாங்க. ஆனால் லயன் விடலை. லயன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அவுட் ஆகிட்டீங்க அதனால் உள்ளே போக முடியாதுன்னு சொல்லிட்டு கன்சாதியை வந்து வழி அனுப்புகிறாங்க. செம்ம. ஏன்னா ஸ்ருதிகா கிட்டே எப்படியெல்லாம் வந்து பேசினாங்க, நீ வந்து ஸ்மார்ட்னஸ்னால உன்னோட பியூட்டி வச்சு எல்லோரும் இம்ப்ரெஸ் பண்ணுற எப்படியெல்லாம் வந்து பேசினாங்க. இப்போ வந்து அவங்களே வந்து கிளம்பி போயிட்டாங்க. செம்ம ஹாப்பி. தேவையில்லாமல் சண்டை போட்டு எல்லாருக்கும், அதாவது அங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து என்னடா இந்த பொண்ணு இப்படி சண்டை போடுது அந்த மாதிரி யோசிக்க வச்சுட்டாங்க. அவ்வளோதான், கிளம்பு காற்று வரட்டும் அந்த மாதிரி இருந்தது இந்த மொமெண்ட் பார்க்கும்போது. ஸோ இதுதான் வந்து வெனஸ்டே எபிசோடில் இருந்தது மக்களே. ஸோ இன்றைக்கி வந்து வேலண்டைன் டே ஸ்பெஷல்னு சொல்லிட்டு என்னமோ காமிக்கிறாங்க. அதை பற்றி நம்ம இன்றைக்கி எபிசோடில் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணலாம்.